In 2026, how to upload videos in YouTube. அதாவது ஒரு யூடியூப்ல இந்த 2026ல் ஒரு வீடியோஸை எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி எந்த மாதிரியான ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறது, அந்த டாப்பிக்கை வச்சு எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கு எப்படி டைட்டில் கொடுக்கலாம், அதுக்கு எப்படி தம்ப்நெயில் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு ஹேஜன் சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் இதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெல்கம் டு த மெயின் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு வீடியோஸை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட யூடியூப் சேனல். இது இட்ஸ் அ பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ நான் தரேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். கிளியராக யாருக்காக? தமிழ் வணிக உரிமையாளர்களுக்காக. ஓகே, என்ன விஷயம்? லீட் ஜென்ரேஷன் யூசிங் யூடியூப். யூடியூப் மட்டும்தான் பேஸ் பண்ணி நான் முற்றிலும் தமிழில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எதுக்கு, என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா உங்களோட பிஸ்னஸுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணேன், ஒரு பிஸ்னஸ் என்கொயரிஸ் ஜென்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நம்ம இங்கே பல டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம போன வீடியோஸில் பார்த்த மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, விட் ஐக்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஏஐ டூல். அதை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பார்க்குறப்போ யாரெல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட சேனல். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இங்கே போய் டேரெக்டாக கிரியேட்டிவ் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்க்கலாம். ஸ்டுடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரல நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கடைசியாக என்ன போட்டிருக்கோம், இதெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதுலேயும் இப்போ வியூஸ் டவுன் ஆகிருக்குது, ஆவரேஜ் பர்சன்டேஜ் வியூடு கம்மியாக இருக்குது, ஆனால் லைக்ஸும் ஓகேவா இருக்குது. இதை கொஞ்சம் பரவாயில்ல. லாஸ்ட் 28 டேஸில் பார்த்தோம்னா வியூஸும் வாட்ச் டைம் ஹவர்ஸும் நல்லா க்ரீன் டிக்ல இருக்குது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் கான்டென்ட் நம்ம என்னென்னலாம் கடைசியாக போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு என்னங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்னன்னா இந்த வீடியோவில் நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கான்டென்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கிரியேட் அப்படின்னு கொடுத்து அப்லோட் வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னம்னா உங்க வீடியோ நீங்க பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோவை நான் எடுத்துக்க போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி இது ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், அந்த ஃபைல் இங்க பாத்தீங்கன்னா அப்லோடிங். ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணும், அப்புறம் செக் பண்ணும் ஏதாவது காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிறைய விஷயம் அது பார்க்கும். இது பண்ண நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட டைட்டில் என்ன, அதை நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ணமோ சாட் ஜிபிடி மூலியமா அதை காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நம்ம ரெடி பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை தூக்கி இது ரெகுலரா டிஃபால்ட்டா வர விஷயம். அதாவது என்னன்னா இந்த வீடியோவை பத்தி என்னென்ன இருக்கணுமோங்கிற ஃபர்ஸ்ட் என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹவு டு அப்லோட் வீடியோஸ் இன் யூடியூப் இன் 2026 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம போனோம். அதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பேஸ் பண்ணி இருக்கிற கீவேர்ட்ஸ் மூலியமா நாம டிஸ்கிரிப்ஷனை எழுதணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எழுதுனதுக்கு அப்புறம் தான் கீழே பார்த்தீங்கன்னா இதை பத்தி இன்னும் நீங்க மேலும் கற்றுக்கொள்ள ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வர எந்த விஷயமாகட்டும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் மூலியமா வரும் அப்படிங்கிறது கிளியரா இருக்கும். இது இல்லாம விட் ஐக்யூல நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். என்ன மாதிரி டைட்டில் இருந்தா நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதையே டைப் பண்ணி பார்க்குறேன். இன்
2026 how to upload videos in YouTube அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா என்ன மாதிரி சஜஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து வெறும் 64% நல்லா இருக்குது அப்படிங்கிறத கிளியரா சொல்லுது. ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து சஜஷன்ஸ் சொல்லும். என்னன்னா அதுதான் 99, 98 இதெல்லாம் தான் மக்கள் தேடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீடியோ ஏன் வைரல் ஆகவில்லை, ஒரு முழுமையான விளக்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா 99% உங்கள் டைட்டில் ரெடி ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அதே டைட்டிலை கரெக்டாக இந்த விஷயத்துலையும் நாம போட்டுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா, அதுலேயும் இந்த விஷயமெல்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாமே சென்சிபிள். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதையும் நாம் கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இது வந்து பெருசாக இதில் இல்லை அப்படிங்கிறதுனால அது கிளியராக சொல்லுது. 33 தான் வருது. போக போக அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக ஸ்மார்ட் மணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லா வரியாக நான் உங்களுக்கு எப்படி என்னங்கிறது நான் சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தம்ப்நெயில், அதாவது நம்ம ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, போன இதில் வீடியோஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இங்கே ப்ராசஸிங்கும் முடிஞ்சது, செக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த பிளேலிஸ்ட்டில் அடங்கும். இப்போ என்னோட சேனல் பொறுத்தவரையில் யூடியூப் ஏஐ டூல்ஸா இல்லை யூடியூப் அல்காரதமா, இது வந்து யூடியூப் அல்காரதம், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டோம்னா அது எந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். டேக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 100% கரெக்டாக இருக்கு. அது இல்லாமல் விட் ஐக்யூ இருக்கிறதுனால நம்மக்கிட்ட சஜஷன்ஸ் சில விஷயங்கள்லாம் கேட்கும். இதுலேயே நம்ம பார்த்தோம்னா இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை, அப்போ தேவையில்லை. அப்போ ஆல்ரெடி 100% காட்டுறதுனால நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி கீழே வந்தீங்க அப்படின்னா வீடியோ லாங்குவேஜ் நான் முதல்ல தமிழ் டிஃபால்ட்னு கொடுத்துருக்கேன். ரெக்கார்டிங் டேட் என்னங்கிறது நீங்கள் கிளியராக போட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னா 9, இன்றைக்கி என்ன ஈரோடா, எங்கேருந்து இருக்கிறேன் நான் ஈரோடுன்னு நான் டைப் பண்ணேன்னா ஈரோடுலேருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சுத்தமாக நம்ம என்ன அப்படின்னா ஒரு 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 ஏஐயோ யாரும் இல்லைங்க, ஒரு ஹியூமன் பண்ணுறது தான் அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான வீடியோஸ், எஜுகேஷனல் வீடியோஸ். என்னோட கேட்டகரி வந்து எல்லாமே எஜுகேஷனல். டைட்டில் என்ன, ஹவு டு அப்படிங்கிற என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணலாம், ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம்னா ஆக்டிவிட்டியாக பண்ணலாம், கான்செப்ட் பற்றி பேசுகிறோம்னா கான்செப்ட் பண்ணலாம், லெக்சர் கொடுக்குறோம் அப்படின்னா லெக்சரு, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி வாக் த்ரூ பண்ணுறோம்னா பண்ணலாம். ரியல் லைஃபாக ஒரு ஏஐ டூல்ஸ் பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு எப்படி அப்ளிகேஷன் இது பண்ணுறோம், இது ரியல் லைஃப் அப்ளிகேஷன், ஹவு டு 2ல் கூட வரும். ஸோ எப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து இல்லைன்னா இன் 2026 ஹவு டு அப்லோட் வீடியோஸ்னு கொடுத்துருக்கனால ஹவு டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வேண்டியது இல்லை மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் பிகினர் லெவல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லெவல் உங்களோட கஸ்டமர் ஆடியன்ஸ் இருக்காங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் மிக ரொம்ப முக்கியமானது ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன், அது ஒன்று நம்ம பார்க்கணும். ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வரும். நான் மேக்ஸிமம் எல்லாருமே செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 80% தான். என்னென்னா கடைசியாக அந்த இது கிட்டத்தட்ட நம்மளோட வீடியோஸ் வந்து 14 நிமிஷம் 9 செகண்ட் வர்றதுனால கடைசி 20 செகண்டுக்குள்ள அடுத்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து சொல்கிறதுக்காக இதை இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா சூஸ் த ஸ்பெசிஃபிக் வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வீடியோலாம் எடுத்துருக்கீங்களோ அதை ஏதாவது செலக்ட் பண்ணி, சே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சேவ் ஆகிடும். ஸோ இது மட்டும் முக்கியம் இல்லை, ஈவன் ஆட் கார்ட்ஸ் நடுநடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு புரியல, இப்போ நான் நடுவில் சொன்னேன் இல்லைங்களா யூடியூப் டைட்டில் அண்ட் யூடியூப் தம்ப்நெயில் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும்னு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்ல போய் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஆட் கார்ட்ஸ். இது என்ன கொடுத்தோம் அப்படின்னம்னா உதாரணத்துக்கு ஒரு 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 4வது நிமிஷத்தில் நம்ம இது வந்து பேசுகிறோம் அப்படின்னம்னா அந்த 4வது நிமிஷத்தில் எந்த வீடியோவை ஆட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹவு டு யூஸ் ChatGPT டு கிரியேட் ஃபுல் ஸ்கிரிப்ட், இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா கரெக்டாக நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ சிம்பிளோட நம்ம சொல்கிறப்ப கரெக்டாக வந்துடும். ஸோ அதையும் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கார்ட்ஸ் எத்தனை வீடியோஸ் வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை நம்ம ஆரம்பத்திலிருந்து எப்படி ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி அந்தந்த இடத்துல இந்த கார்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டைரக்டாக நீங்கள்
ஷெட்யூலும் கொடுக்கலாம், இல்லை பப்ளிஷும் கொடுக்கலாம். பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் இருக்கீங்களோ அதுக்கு பண்ணிடலாம். ஆனால் அதிலே பாருங்கள் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருது. பீக் டைம் என்னென்னா 9 மணி டு 11. அதனால் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு தேதி 9 அப்படின்னா இன்னைக்கு தேதி 9 செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஜோனில் போய் உள்ளே போய் 9 PM எப்பயுமே என்னோட வீடியோஸ் எல்லாமே லாங் ஃபார்மட் வீடியோஸ் எல்லாமே 9 PM தான் வரும். அதை நான் செலக்ட் பண்ணிடுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அது வந்துடும். ஸோ இவ்வளவு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இன்னைக்குரிய விஷயம் என்ன அப்படிங்கிறது அப்படியே வந்துடும். இவ்வளவு தான் விஷயம். திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு அப்லோட் த வீடியோஸ் இன் 2026 இன் யூடியூப் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணும்னு கேளுங்க. அனைத்தும் உங்களுக்காக கொடுக்கப்படும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் மனோகரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லீட்ஸ் லோகேஷ்.